அப்ப ஒரு நாள் வந்து இந்த வைகறை வாசகன் இந்த புத்தகம் தலைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். திரு சி ராஜேந்திரன் ஓய்வு பெற்ற இந்திய வருவாய் பணி அலுவலர் இருக்காரு. அவர் உருவாக்கிய வாய்ஸ் ஆஃப் வைவர் அப்படிங்கிற வள்ளுவர் குரல் குடும்பம் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப், பின்னாடி டெலிகிராம் குரூப் ஆச்சு. அதுல நான் வந்து கவிதை எழுதுறேன். நான் வந்து திருவள்ளுவருடைய அறத்துப்பாடு பொருட்பாடை பத்திலாம் நான் எழுதவே மாட்டேன். திருவள்ளுவருடைய இன்பத்துப்பாடு மட்டும் நான் எழுதுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவருடைய வேஷ்டியினுடைய நிறம் வந்து வெண்மைன்னு உறுதியா நம்புறேன். அதனால அந்த வேட்டியினுடைய நிறத்தை வேற யாராவது வேற கலர் பூசிடக்கூடாதுங்கிறதுக்காக திருப்பி அவருடைய காதலன் அப்படிங்கிறதுனால அவர் எழுதிய காமத்துப்பால் கவிதைகளை மட்டும் முன்னிறுத்தி நான் கவிதை எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் எழுதுறது உதயச்சந்திரன் சொன்ன மாதிரி என்னுடைய ஹேபிட் வேற. நான் தூங்க போற நேரத்துல அவர் கிட்டத்துல முடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப நான் வந்து நடுநிசையில பதிவிட்டுட்டு தூங்க போயிருவேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா வைகறை வாசகன் அப்படின்னு அவர் அந்த கவிதையை பத்தி பதிவு போட்டுட்டார். இதான் எங்க 2 பேருக்கும் வித்தியாசம். ஆக வைகறை வாசகன்கிற பெயர் உருவானது அந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல வாய்ஸ் ஆஃப் தான் உருவாகுது. அது அப்படியே அந்த வைகறை வாசகன் பதிவுல ஒரு நூலாகவே இருந்துச்சு.